இதுவரையின் தலைப்புச் செய்திகள். தயாரிப்பாளருக்கு 9 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்திய வடிவேலு. சிம்பு படப்பிடிப்புக்கு சரியாக வருகிறாரா? அரவிந்த் சாமி பதில். பிரபல நடிகை காதல் திருமணம். இனி விரிவான செய்திகள். 200 படங்களுக்கு மேல் நடித்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிரிக்க வைத்தவர் நகைச்சுவை நடிகர் வடிவேலு. இவரை வைத்து இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தின் 2ஆம் பாகத்தை இம்சை அரசன் 24ஆம் புலிகேசி என்ற பெயரில் படமாக்க இயக்குனர் சங்கர் திட்டமிட்டார். இதற்காக சென்னையில் 6 கோடி ரூபாய் செலவில் சரித்திர கால அரங்குகள் அமைத்து இயக்குனர் சிம்புதேவன் படப்பிடிப்பை தொடங்கினார். இதில் 10 நாட்கள் நடித்த வடிவேலு இயக்குனருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு படத்தில் இருந்து விலகினார். வடிவேலு மீது தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாருக்கு பதிலளித்த வடிவேலு பட வேலைகளை தொடங்குவதில் தாமதம் செய்ததால் தனக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் தொடர்ந்து இம்சை அரசன் 24ஆம் புலிகேசி படத்தில் நடிக்க இயலாது என்றும் பதிலளித்தார். 1 வருடத்துக்கும் மேலாக படப்பிடிப்பு முடங்கியுள்ளதால் படத்துக்காக போடப்பட்ட அரங்குகள் பிரிக்கப்பட்டுவிட்டன. வடிவேலு ஒத்துழைக்காததால் 9 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த 9 கோடியை வடிவேலுவிடம் நஷ்ட ஈடாக பெற்று தரும்படியும் படக்குழுவினர் தயாரிப்பாளர்கள் சங்கத்தை அணுகியுள்ளனர். இந்த பிரச்சனையில் வடிவேலுக்கு நடிக்க தடை விதித்தாலோ அல்லது அபராதம் விதித்தாலோ அதை எதிர்த்து அவர் கோர்ட்டுக்கு செல்ல முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மணிரத்னம் இயக்கத்தில் செக்க சிவந்த வானம் படத்தில் சிம்பு, விஜய் சேதுபதி ஆகியோருடன் இணைந்து நடித்து வருகிறார் அரவிந்த் சாமி. அந்த படத்தின் படப்பிடிப்புக்கு நேரத்துக்கு ஒழுங்காக சிம்பு வருகிறாரா என்பதை பற்றி ஒரு ரசிகர் அவரிடம் கேட்டார். நேரத்துக்கு வருவது மட்டுமின்றி பல நாட்கள் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு 1 மணி நேரம் முன்னதாகவே சிம்பு வந்திருக்கிறார் என்று அந்த கேள்விக்கு பதில் கூறியுள்ளார் அரவிந்த் சாமி. அந்த படத்தின் படப்பிடிப்பில் விஜய் சேதுபதி, சிம்பு ஆகியோருடன் பணியாற்றுவது மறக்க முடியாத ஒரு அனுபவமாக அமைந்தது என்று குறிப்பிட்டுள்ள அரவிந்த் சாமி, வேலை நிறுத்தம் காரணமாக அந்த படத்தின் படப்பிடிப்பில் சிறு இடைவெளி விழுந்த போது அந்த நாட்களை தான் இயக்க உள்ள படத்திற்கு கதை எழுத பயன்படுத்திக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். +2 படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகி பல படங்களில் கவர்ச்சி நடனம் ஆடியவர் சுஜா வருணி. இப்போது கதைக்கு முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரங்களில் மட்டுமே நடிக்க ஒப்புக்கொள்ளும் அவர் விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார். ஏ வெங்கடேஷ் இயக்கிய சிங்கக்குட்டி உட்பட சில படங்களில் கதாநாயகனாக நடித்த ஸ்ரீபிரியாவின் சகோதரி மகன் சிவாஜி தேவ் என்பவரை காதல் திருமணம் செய்ய இருப்பதாக தெரிகிறது. இருவரும் காதலித்து வருவதாகவும் சமீபத்தில் இவர்களது திருமண நிச்சயதார்த்தம் நடந்ததாக கூறப்படுகிறது. சுஜாவும் சிவாஜி தேவும் திருப்பதியில் சுப்ரபாத தரிசனம் செய்துள்ளனர். அப்போது எடுக்கப்பட்ட படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் சுஜா. நயன்தாரா நடித்த பாஸ் என்கிற பாஸ்கரன் உட்பட பல படங்களை இயக்கிய ராஜேஷ் எம் இப்போது சிவகார்த்திகேயன் நடிப்பில் நகைச்சுவை படம் ஒன்றை இயக்க இருக்கிறார். அடுத்த மாதம் படப்பிடிப்பு தொடங்க உள்ள அந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் நயன்தாரா. இந்த படத்தில் அவருக்கு நகைச்சுவை கலந்த போலீஸ் வேடமாம். மன்னன் படத்தில் நடித்த விஜயசாந்தி கதாபாத்திரம் போன்று நயன்தாராவின் கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் அளவிற்கு அவரது கதாபாத்திரத்தின் செயல்களும் சம்பவங்களும் இருக்கும் என்கின்றனர். ஓ காதல் கண்மணி உட்பட சில தமிழ் படங்களிலும் பல மலையாள படங்களிலும் நடித்திருப்பவர் நடிகை நித்யா மேனன். இவர் படங்களில் நடிக்க ஒப்புக்கொள்ள தனக்குள்ளே சில கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டுள்ளார். எனக்கு முதலில் கதை பிடிக்க வேண்டும், அதற்கு பிறகு அந்த கதை சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்கிறதா என்பதை பற்றி யோசிப்பேன். அதையும் தாண்டி கதை பிடித்துவிட்டால் சின்ன வேடமாக இருந்தால் கூட அந்த படத்தில் நடித்து விடுவேன். படம் முழுக்க எனக்கு முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்று எப்போதுமே நான் எதிர்பார்த்தது இல்லை. பெண்களை இழிவுபடுத்துகிற காட்சிகளோ வணிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாகும் காட்சிகளோ இருக்கின்ற படங்களில் எப்போதும் நான் நடிக்க மாட்டேன் என்கிறார் நடிகை நித்யா மேனன். சில ஆண்டுகளாக நான் புதுமுக இயக்குனரின் படத்தில் நடிக்கவில்லை. ஆனால் இரும்புத்திரை படத்தின் இயக்குனர் மித்ரன் சொன்ன கதையை கேட்டு வியந்து போய்தான் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டேன் என்கிறார் நடிகை சமந்தா. இரும்புத்திரை படத்தின் கதையை கேட்ட பிறகு செல்போனை தொடவே எனக்கு பயம் வந்துவிட்டது. இன்டர்நெட் மூலம் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும், நம் பிரைவசி எப்படி கசகிறது என்று அந்த படத்தில் மிக அழகாக சொல்லி இருக்கிறார் மித்ரன். என் நண்பர்கள் சிலர் இன்டர்நெட் மோசடிக்கு ஆளாகி லட்சக்கணக்கில் பணத்தை ஏமாந்திருக்கிறார்கள். இன்டர்நெட்டை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த படத்தை இயக்கி இருக்கிறார் மித்ரன். இது மக்களுக்கான படம் என்று இரும்புத்திரை படம் பற்றி தெரிவித்திருக்கிறார் நடிகை சமந்தா. மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகி வரும் செக்க சிவந்த வானம் படத்தில்
4 கதாநாயகர்களில் ஒருவராக நடித்து வருகிறார் அரவிந்த் சாமி. செக்க சிவந்த வானம் படத்தில் அவர் சம்பந்தப்பட்ட படப்பிடிப்பு முழுவதுமாக முடிந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் அவர். மணிரத்னம் மற்றும் அவரது குழுவுடன் பணியாற்றுவது எப்போதுமே மிக சிறந்த அனுபவம் என்றாலும் செக்க சிவந்த வானம் படம் கொஞ்சம் ஸ்பெஷலானது என்பதை என்னால் உணர முடிகிறது என்று தெரிவித்திருக்கிறார் அரவிந்த் சாமி. சமூகத்தின் முக்கிய பிரச்சனையை மையப்படுத்தி உருவாகியுள்ள இந்த படத்தில் அரவிந்த் சாமி அரசியல்வாதியாக நடித்திருக்கிறாராம். வைரமுத்து பாடல்களை எழுத ஏ.ஆர். ரகுமான் இசையில் உருவாகி வரும் இந்த படத்தின் படப்பிடிப்பு இம்மாத இறுதியில் முடிவடைந்துவிடும் என்று தெரிகிறது. கிராம வாழ்க்கையையும் காதலையும் குடும்ப உறவுகளையும் மட்டுமே இதுவரை தனது படங்களில் பதிவு செய்தவர் இயக்குனர் கஸ்தூரி ராஜா. இப்போது அவர் பாண்டிமுனி என்கிற படத்தை திகில் நிறைந்த பல காட்சிகளோடு இயக்கியிருக்கிறார். சாமிக்கும் பேய்க்கும் இடையே நடக்கும் கதைக்களத்தில் உருவாகி இருக்கும் இந்த படத்தில் இந்தி நடிகர் ஜாக்கி ஷெரப் முனி என்கிற அகோரியாக நடித்திருக்கிறார். புதுமுக நடிகையான மேகாலி பாண்டியாக நடிக்க நிகிஷா பட்டேல், ஃபெராரே, சிவசங்கர், ஷாயாஜி ஷிண்டே, அம்பிகா, வாசு விக்ரம் என பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். குரங்கணி, ஜவ்வாது மலை, மலேசியா, தாய்லாந்து போன்ற இடங்களில் படப்பிடிப்பு நடந்துள்ள இந்த படத்திற்கு மது அம்பாட் ஒளிப்பதிவு செய்ய ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்திருக்கிறார். பரத் நடிப்பில் மருத்துவ பின்னணியில் உருவாகி இருக்கும் படம் பொட்டு. ஷாலோம் ஸ்டுடியோஸ் சார்பில் ஜான் மேக்ஸ், ஜோன்ஸ் இணைந்து தயாரிக்கும் இந்த படத்தை வடிவுடையான் கதை எழுதி இயக்க அம்ரேஷ் இசையமைத்துள்ளார். பரத்துடன் நமிதா, இனியா, ஸ்ரீ டாங்கே, தம்பி ராமையா, பரணி, நான்கடவுள் ராஜேந்திரன், ஊர்வசி, நிகேஷ் ராம், ஷாயாஜி ஷிண்டே, மன்சூர் அலிகான் உட்பட பலர் நடித்துள்ளனர். பலமுறை ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டு தள்ளி போன இந்த படம் வருகிற 25ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். நாகலிங்கம் செட்டியாருடைய நாடகக்குழு ஈரோட்டிலிருந்து சேலத்துக்கு இடம்பெயர்ந்த போது விதி வேறு வழியிலே எம்.ஆர். ராதாவுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டது. ஒரு நாள் இரவு தனது நண்பருடன் சினிமா பார்த்துவிட்டு திரும்பும் போது எம்.ஆர். ராதாவுக்கும் ஜட்கா வண்டிக்காரருக்கும் ஏற்பட்ட வாய் தகராறு மிகப்பெரிய கலவரத்திலே போய் முடிந்தது. அதைத் தொடர்ந்து அந்த ஜட்கா வண்டிக்காரருக்கு ஆதரவாக இருந்த சிலர் எம்.ஆர். ராதாவை தீர்த்து கட்டுவது என்ற முடிவுடன் அவரை தேடத் தொடங்க அவர்களிடமிருந்து அவரை காப்பாற்ற எண்ணி எம்.ஆர். ராதாவுடைய நலம் விரும்புகள் சிலர் அவரை மதராஸுக்கு பத்திரமாக அனுப்பி வைத்தனர். அப்போது மதராஸிலே யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளை என்ற மிக திறமையான நாடக கலைஞர் பெரம்பூரிலே உள்ள ரொட்டிக்கரைக்காரர் ஒருவருடைய உதவியுடன் நாடகக் குழு ஒன்றை ஆரம்பித்து விட்டு அதை நடத்துவதற்கு சரியான ஆட்கள் துணை இல்லாமல் தவித்து கொண்டிருந்தார். கஷ்டப்படுகின்ற நாடக நடிகர்களுக்கு உதவுவதற்காக அந்த நாடகக் குழுவை அவர் ஆரம்பித்து விட்டாரே தவிர அதை முழுமையாக நடத்தக்கூடிய பொருள் வசதி அவரிடம் இல்லை. யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளையுடைய நல்ல மனதை அறிந்த எம்.ஆர். ராதா அவருக்கு உதவுவதற்காக அந்த நாடக கம்பெனியிலே தன்னை இணைத்து கொண்டார். யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளையினுடைய நல்ல மனசை பார்த்து அவருக்கு உதவுவதற்கு முன் வந்த ரொட்டி கடைக்காரரால் ஓரளவுக்கு தான் அவருக்கு உதவ முடிந்தது. ஏன்னா அதுக்கு மேலே அவருக்கு வசதி இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ராணிப்பேட்டையிலே மிகப்பெரிய ஜவுளிக்கடை ஒன்று வைத்திருந்த வரதராஜ செட்டியார் அவர்களுக்கு உதவ முன் வந்தார். அவர்கிட்ட நிறைய பணமும் இருந்தது, அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல மனமும் இருந்தது. அதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டையிலே சிறிது காலம் நாடகம் நடத்திய அவர்கள் அதைத் தொடர்ந்து அரக்கோணத்துக்கு அருகே உள்ள சோளிங்கூருக்கு சென்றார்கள். சோளிங்கரில் நாடகம் நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த ஊரைச் சேர்ந்த ஹெட் கான்ஸ்டபிள் ஒருவர் கதவை திறந்து வைத்து கொண்டு அவருக்கு தெரிந்தவர்களை எல்லாம் நீ போ என்று நாடக கோட்டைக்குள்ளே அனுப்பி கொண்டிருந்ததை பார்த்தார் எம்.ஆர். ராதா. அவரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஓசியில் நாடகம் பார்க்குறவங்களை கண்டாவே அவருக்கு பிடிக்காது. மிகுந்த கஷ்டத்தில் நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது வரக்கூடிய கொஞ்ச நெஞ்ச வசூலை இந்த ஹெட் கான்ஸ்டபிள் இப்படி கெடுத்து கொண்டிருக்கிறார் என்ற ஆத்திரத்தில் நியாயத்தை நிலநாட்ட வேண்டி நீங்களே இப்படி செய்யலாமா என்று அந்த ஹெட் கான்ஸ்டபிளை பார்த்து கேட்டார் எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதாவை பற்றி சற்றும் அறியாத அந்த ஹெட் கான்ஸ்டேபிள் ஷட்டப் என்று எம்.ஆர். ராதாவை பார்த்து சொல்லிவிட்டு அந்த கேட்டை இன்னும் விசாலமாக திறந்து தனக்கு தெரிந்தவர்களை எல்லாம் உள்ளே அனுப்பி கொண்டிருந்தார். நீங்கள் சொன்ன ஷட்டப்புக்கு என்ன அர்த்தம்? உங்களை வெளியே தள்ளி இந்த கதவை மூடணுன்றீங்களா, இல்லை நான் வாயை முடிக்கணுன்றீங்களா என்று அந்த ஹெட் கான்ஸ்டேபிளை பார்த்து எம்.ஆர். ராதா கேட்டபோது விளைவு தெரியாமல் ஷட்டப் என்று எம்.ஆர். ராதாவை பார்த்து கத்தினார் அந்த ஹெட் கான்ஸ்டேபிள். அடுத்த நிமிஷம் யூ கெட் அவுட் என்ற அந்த ஹெட் கான்ஸ்டபிளை பார்த்து கத்தியபடியே அவருடைய கழுத்தை பிடித்த எம்.ஆர். ராதா அவரை தரவென்று இழுத்து கொண்டு வந்த நாடக கொட்டைக்கு வெளியே கீழே தள்ளினார். கீழே விழுந்ததும் அங்கே ஏதோ நூற்றுக்கணக்கான போலீஸ்காரர்கள் அணிவகுத்து நிற்பதைப் போல எண்ணிக்கொண்டு அரஸ்டிம் என்று நீண்ட நேரம் கத்தி கொண்டிருந்தார் அந்த ஹெட் கான்ஸ்டபிள். அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன் சற்று தூரத்திலே அமைந்திருந்ததால் அன்றிரவு எம்.ஆர். ராதாவை தான் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை கோபம் சற்று தணிந்தவுடன் உணர்ந்து கொண்ட அந்த ஹெட் கான்ஸ்டபிள்
நாளை காலையில் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று இறுதியாக எம்.ஆர். ராதாவை பார்த்து சவால் விட்டு அந்த இடத்தை விட்டு சென்றார். எம்.ஆர். ராதாவுக்கும் அந்த ஹெட் கான்ஸ்டேபிளுக்கும் இடையே நடந்து கொண்டிருந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்த யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளை அந்த ஹெட் கான்ஸ்டேபிள் போனவுடன் என்ன ராதா இப்படி பண்ணிட்ட என்று எம்.ஆர். ராதாவை பார்த்து கேட்டபோது, நீங்கள் சும்மா இருங்க, துணிஞ்சவனுக்கு எப்பவும் துக்கம் இல்லை, துணியாதவனுக்கு எப்பவும் துக்கம்தான் என்று ஒரு தத்துவத்தை உதிர்த்தார் எம்.ஆர். ராதா. இந்த தத்துவம்லாம் இருக்கட்டும், நாளை காலையில் அந்த ஹெட் கான்ஸ்டேபிள் இன்ஸ்பெக்டரோட வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுவானே, இப்போ என்ன பண்ணுறது என்று யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளை கேட்டபோது, அவள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ராணிப்பேட்டைக்கு போய் வரதராஜ செட்டியார்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம், நிச்சயமாக அவர் நம்மளை காப்பாற்றுவார் என்று சொன்ன எம்.ஆர். ராதா மறுநாள் அதிகாலையிலே யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளை அழைத்து கொண்டு ராணிப்பேட்டைக்கு சென்றார். நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லி முடித்தவுடன் அவனையும் இவனையும் அடிக்க ஆரம்பித்து கடைசியில் போலீஸ்காரனையே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா என்று எம்.ஆர். ராதாவை பார்த்து கேட்ட வரதராஜ செட்டியார் அவள் இருவரையும் அழைத்து கொண்டு அந்த இன்ஸ்பெக்டரை சந்திக்க சென்றார். அந்த இன்ஸ்பெக்டரோடு ஏற்கனவே வரதராஜ செட்டியார் அவர்களுக்கு நல்ல பழக்கம் உண்டு என்பதாலும் அந்த ஹெட் கான்ஸ்டேபிள் மீது அந்த இன்ஸ்பெக்டருக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை என்பதாலும் அவர் சென்ற வேலை எளிதிலே முடிவடைந்தது. அந்த பிரச்சனை தீர்ந்தாலும் ஒரு கால் கட்டு போட்டால்தான் இந்த அடி உதைகளை எல்லாம் எம்.ஆர். ராதா நிறுத்துவார் என்று முடிவு செய்த செட்டியார் கடலூர் வஸ்தாது நாயுடு என்பவரை கூப்பிட்டு எம்.ஆர். ராதாவுக்கு பெண் பார்க்க சொன்னார். அந்த வஸ்தாது நாயுடுவும் வலை வீசி எம்.ஆர். ராதாவுக்காக ஒரு மணமகளை தேடினார். ஆனால் எவருமே எம்.ஆர். ராதாவுக்கு பெண் கொடுக்க தயாராக இல்லை. கூத்தாடிக்கு எங்களால் பெண் கொடுக்க முடியாது என்று ஒரே வரியிலே பதில் சொல்லி எல்லோரும் அந்த வஸ்தாது நாயுடுவை திருப்பி அனுப்பி வைத்தனர். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எம்.ஆர். ராதாவுடைய திருமணம் எப்படி நடந்தது என்பதை பற்றி நாளை வெளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒருவரி செய்திகள். ராஜேஷ் இயக்கும் படத்தில் போலீஸ் வேடத்தில் நடிக்க இருக்கிறார் நடிகை நயன்தாரா. தமிழ் படங்களில் பாட ஆர்வமாக இருக்கிறாராம் நடிகை நித்யா மேனன். நூலகம் மருந்து கடை இல்லாத இடத்தில் கூட டாஸ்மாக் இருக்கிறதே என்று வேதனைப்படுகிறார் நடிகர் சூர்யா. துப்பாக்கி முனை படத்தில் அன்சிகா சம்பந்தப்பட்ட காட்சிகளின் படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டதாம். சாவித்ரி வாழ்க்கை வரலாற்று படத்தில் எஸ்.வி. ரங்கராவ் வேடத்தில் நடித்திருக்கிறார் மோகன் பாபு. அப்பாவின் மீசை என்கிற பெயரில் ஒரு படத்தை இயக்கியிருக்கும் நடிகை ரோகிணி சமீபத்தில் அந்த படத்தை பாரதி ராஜாவிற்கு திரையிட்டு காட்டியுள்ளார். அடுத்து வருவது ரகசியம். தன்னை எல்லாரும் கேலியா பாக்குறதுனால வெளியே போகவே பயப்படுறாராம் அந்த முரட்டு குத்து நாயகன். காதலரை ஹீரோவாக்க எவ்வளவு பணம் வேணாலும் செலவழிக்க தயாரா இருக்காராம் அந்த நம்பர் நடிகை. பேட்டிக்கு வரும்போது அரசியல் சம்பந்தமான கேள்வி எல்லாம் வேணான்னு முதல்லயே கையெடுத்து கும்பிடுறாராம் அந்த நிதி நடிகர். இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.